ஒரு நாள் மாலை ஒரு அரசு மருத்துவமனையின் வெளியே ஒரு இளைஞர் தனது மருத்துவரை கையில் வைத்துக் கொண்டு காத்திருந்தார். அவருக்கு அருகில் ஒரு காலி நாற்காலி இருந்தது. அப்போது சுமார் 70 வயதான ஒரு முதியவர் அங்கே வந்தார். கையில் ஒரு பழைய துணிப்பை. முகத்தில் சோர்வு. காத்திருப்பு பகுதியில் எல்லா நாற்காலிகளும் நிறைந்திருந்ததால் அவர் சுவரை ஒட்டி நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்த அந்த இளைஞர் உடனே எழுந்து, தாத்தா, நீங்க இங்கே உட்காருங்க சொல்லி அந்த நாற்காலியை அவருக்கு கொடுத்தார். முதியவர் கொஞ்சம் தயங்கினாலும் பிறகு அமைதியாக உட்கார்ந்து, ரொம்ப நன்றி தம்பி சொன்னார். சிறிது நேரம் கழித்து இருவருக்கும் பேச வாய்ப்பு கிடைத்தது. முதியவர் தனது பையில் இருந்து ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்துக் காட்டினார். இது என் மகன் சொன்னார். அந்த புகைப்படத்தில் ஒரு இளம் வயது ஆண் இருந்தார். அவன் இப்போ வெளிநாட்டுல இருக்கான். வர முடியாத சூழ்நிலை. அதனால மருத்துவமனைக்கு நான் தனியாதான் வர்றேன் சொன்னார். அந்த இளைஞருக்கு அந்த வார்த்தைகள் மனதை தொட்டது. அவர் முதியவருடன் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தார். பிறகு மருத்துவமனைக்குள் அவரை அழைத்துச் சென்று தேவையான இடத்தையும் காட்டிக் கொடுத்தார். வேலை முடிந்து அந்த இளைஞர் வீட்டுக்கு போய்விட்டார். மறுநாள் மீண்டும் மருத்துவமனைக்கு வந்தபோது நேற்று அந்த முதியவர் அமர்ந்திருந்த அதே நாற்காலி காலியாக இருந்தது. ஆனால் அதன் மீது ஒரு சிறிய காகிதம் இருந்தது. அதை எடுத்துப் பார்த்தார். அதில், நன்றி தம்பி. நேற்று நீ கொடுத்தது ஒரு நாற்காலி மட்டும் இல்ல, நான் தனியா இல்லன்னு உணர வைத்த ஒரு இடம். உன்னை என் மகனாக நினைச்சுக்கிறேன். நல்லா இரு எழுதப்பட்டிருந்தது. அந்த இளைஞரின் கண்களில் கண்ணீர் வந்தது. சில நேரங்களில் நாம் செய்யும் உதவி பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவருக்கு இடம் கொடுப்பது, சில நிமிடங்கள் பேசுவது, அவர்களை மரியாதையுடன் நடத்துவது கூட அவர்களுடைய மனதில் பல வருடங்கள் நிற்கும். நம்மால் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்ற முடியாமல் போகலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு நல்ல நாளை கொடுக்க முடியும். அதுவே மனிதநேயம்.